அனைவருக்கும் அன்பான வணக்கம். அம்பாறை மாவட்ட பெண்கள் வலையமைப்பினுடைய ஏற்பாட்டிலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்போம் வாரத்திற்கு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த வாரத்தினுடைய ஒரு நிகழ்வாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டறிந்து அவற்றை தீர்ப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நாங்கள் ஒவ்வொருவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இன்றைய நாளிலே எங்களோடு இணைந்திருக்கிறார் ஒருவர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்களோட பேர்? டிலோஜ். நீங்க என்னவா இருக்கீங்க? ஸ்டுடியோ. ஓகே. தற்காலத்துல இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இருக்கு என்று சொல்லி ஒரு தாரர் சொல்றாங்க. இல்ல இந்த காலத்துல நாங்க எல்லாருமே சம உரிமையோட தான் வாழ்றோம், பெண்களுக்கு நிகராகத்தான் ஆண்களும் இருக்கிறாங்க, ஆண்களுக்கு நிகராகத்தான் பெண்களும் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு சம உரிமை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. உங்களோட பார்வையில பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குதா இல்லையா? இப்போதைய காலகட்டத்தில் பெண்கள் ஆண்கள் சமமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சில இடங்கள்ல, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கல்வி சமூகத்தில் இப்போ தொழில்நுட்ப ரீதியில் சிறுவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்டேட்டாக இருக்கிறதால சிறுவர்கள் நம்ம பெண்கள் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதால அவங்க நிறைய விஷயத்தை அது மூலமாக தெரிஞ்சு கொள்கிறாங்க. இதனால் பாடசாலை சமூகத்திலையும் நிறைய சீர்கேடுகள் நடந்துட்டுருக்கு. இப்போ ஆரம்ப காலத்தில் எல்லா விஷயமுமே எல்லாரும் சிறுவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ யூடியூப்பாக இருக்க யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் எல்லாருமே எல்லாமே பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறதால பெண்களாக இருக்கட்டும் சிறுவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சின்ன வயசுலேயே பெரிய நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதால் அவங்க சிறுவர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ பாடசாலை சமூகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியர்களோட பெண்களாக இருக்கட்டும் அவங்க கூட விஷயங்கள் கல்வியை தாண்டி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணப்படுது. இது மூலமாக நிறைய சீர்கேடுகள் நடந்துட்டு இருக்கு மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் இடையில. இப்போ இதனால இப்போ பாடசாலையை விட்டு வெளியில் வர நேரம் அவங்க இப்படியான விஷயங்கள்ல நிறைய அப்டேட் ஆகிட்டு தான் வராங்களே தவிர கல்வி எந்த ரீதியில் இருக்கின்றது தெரியல. அந்த நிலைமையில பெண்கள் அவங்களை அறியாம சீர்கேடப்படுறாங்க. தொழில்நுட்ப மாற்றங்களால அவங்களுக்கு அதிகமான வசதிகள் இருக்குது. அதனால நிறைய விஷயங்களை அவங்களால தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நார்மலா யூடியூப்லயோ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணாலே நிறைய விஷயங்கள் அவங்களால தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. முதல்ல அப்படி எல்லாம் இல்லையே. முதல்ல பேப்பர்ல வர விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, டிவியில வர விஷயங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா விஷயமுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போத்த சிறுவர்கள் அவங்களா சர்ச் பண்ணி அவங்களா பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கு. இப்போ பாடசாலை சமூகத்துக்குள்ள இந்த சீர்கேடுகள் நடக்காம ஆகணும்னா என்ன விதமான நடவடிக்கை நாங்கள் எடுக்கலாம்? பொதுவாக சமூகம் என்ற அடிப்படையில் இந்த பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக பாடசாலை சமூகத்தில் ஆசிரியர்களால் கூட சில துஷ்பிரயோகங்கள் நடக்குது அப்படின்னு சொல்ற மாதிரியான கருத்தொண்டு இருக்குது. அதை எப்படி நாங்கள் மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? சிறுவர்களுக்கு தொலைபேசி, அந்த மொபைல் ஃபோன்ஸை ஸ்மார்ட் ஃபோன் அந்த பாவனையில் கொஞ்சம் குறைச்சா சரி வரும். ஆனால் அதோட பெரியவங்க இருந்தது மனதளவில் திருந்தது. அவங்க எல்லாருமே பெண்களை கண்ணியத்தோட பார்த்தா சரியா வரும். நன்றி உங்களோட அன்பான கருத்துக்களுக்கு. நன்றி.